தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி நிச்சயமமையும். மதுரையில் ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ பேட்டி. மதுரை சித்திரை திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்று வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக மீனாட்சி சுந்தரேசுவர திருக்கல்யாணம் இன்று நடைபெற்றது. விழாக்கோலம் பூண்ட மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் மக்கள் வெள்ளத்தில் மீனாட்சியம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. விழாவில் அதிமுக திருப்பரங்குன்றம் தொகுதி வேட்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா கலந்து கொண்டு வருகை தந்த மக்களுக்கு மஞ்சள் கயிறு, குங்குமம், சந்தனம் அடங்கிய திருக்கல்யாண பிரசாதம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அன்னதானத்தையும் துவக்கி வைத்தார். நிகழ்வில் அவரது மனைவி ராஜேஸ்வரி செல்லப்பா, மகள் மகேஸ்வரி செல்லப்பா, மருமகள் வனிதா சத்யன் உட்பட குடும்பத்தினர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜன் செல்லப்பா தெரிவித்ததாவது: திருவிழா காலம், சித்திரை திருவிழா காலம். இந்த திருவிழா காலம் சிறப்பாக தொடர்ந்து இருக்க வேண்டும். வருமாண்டும் இன்னும் சிறப்பாக இந்த திருவிழா காலம் இருக்கும். மீனாட்சி திருக்கல்யாணத்தை காட்டுவதை எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த திருக்கல்யாணம் ஆண்டுதோறும் பார்க்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த முறையும் கிடைத்திருக்கிறது. எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கும். அதற்கு எங்களுடைய உணர்வு பிரிவில் மக்களுடைய மகிழ்ச்சிகரமான எதிர்காலத்தை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிக விரைவில் மிகப்பெரிய வெற்றியை இந்த திருக்கல்யாணத்தின் சார்பாக மீனாட்சி அம்மனும் அருள் திரு முருகன் அவர்களுக்கும் எங்களுக்கு கொடுப்பார். அந்த வெற்றியின் மூலம் மக்கள் நட்பெறுவார். அதில் சந்தேகமே இல்லை. முதலமைச்சர் மே 6ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கண்டிருக்கிற எழுச்சி மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து இறையோடு கூடிய மிகப்பெரிய இந்த திருநாட்டை மிகச்சிறப்பாக மக்களுக்கு நன்மை செய்வார், திட்டங்களை கொடுப்பார், செயல்படுவார். என்றென்றும் மிகச்சிறப்பான தகுதி உடைத்த ஒப்பற்ற தலைவராக எங்கள் அருமையண்ணன் எடப்பாடியார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில், அம்மா வழியில் செயல்படுவார். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.